Hi friends, welcome to Kitchen Queen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. இப்போ நம்ம நார்த் இந்தியன் பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த தாபா ரெஸ்டாரண்ட் நிறையவே அந்த ரோட் சைடில் ஹைவேஸில் இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. தாபா சிக்கன் சாப்பிட்றதுக்கு அங்கே தான் போகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்டிலேயே நம்ம சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யறதுன்றதை வாங்க இப்போ பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா கழுவிட்டு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது நல்லா விரவி ஒரு 30 நிமிஷம் மேரினேட் பண்ணி விட்டுருந்தோம். நல்லா விரவி விட்டுருங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விரவி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம விரவி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கன், அதை வந்து இப்போ நம்ம போட்டு அரை வேக்காடை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்குன்னு நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினாலே ரொம்ப போதுமானது. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ஒரு அரை வேக்காடு நல்லாவே வெந்துடும். நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் இதை பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்க தேவையில்லை, மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் எப்படி ரிலீஸ் ஆகி வருது பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து அரை வேக்காடு சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா சிக்கன் நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு நீங்கள் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்குனிங்கன்னா தான் நல்லா சீக்கிரமாக இதுக்கு ரொம்ப நல்லா வதங்கணும். வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தால் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் பொடிசாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்க்கணும். மொத்தத்தில் இந்த டிஷ்க்கு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். 1/2 ஸ்பூன் அளவு நம்ம அப்போ சேர்த்துட்டோம் சிக்கனில். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு தனியாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து மசாலா கொஞ்சம் நல்லா அப்படி கரிஞ்சிடக்கூடாது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். ஏன்னா நம்ம வந்து நிறைய எண்ணெய்லாம் ஊற்றலை. ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப எண்ணெய்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி விடணும். பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் அந்த சிக்கனை நல்லா வதக்கி விடணும். ஏற்கனவே நம்ம சிக்கன் வந்து பாதி வேக்காடு வந்துருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டிங்கன்னா அந்த மசாலா வெங்காயம் தக்காளி அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா கோட்டாகி வரும். 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு உங்களுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் கிரேவியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா 1 கப் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நான் இன்றைக்கி 1 கப் அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து மசாலா கிரேவி அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்திங்கன்னா அந்த கொத்தமல்லி இலையோட வாசனைலாம் நல்லா சிக்கனில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய தாபா ஸ்டைல் சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.